कहीं पार है नहीं। वो कौन जिससे प्रभु तुम्हें प्यार है नहीं, तुम्हें प्यार है नहीं। प्रभु आपकी उदारता का पार है नहीं, कहीं पार है नहीं।
उसको प्यार कर सांसों को आबाद कर ले मेरे मना। शिव बाबा को याद कर जी भर उसको प्यार कर सांसों को आबाद कर ले मेरे मना। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 13/5/25 பாபா ஃபுல் இன் ஃபுல் தெய்வீக சன்ஸ்காரத்தை எப்படி நாம் கொண்டு வருவது?
ஏன்னா தெய்வத்தை ஆக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்காங்க. நம்மளுடைய லட்சியமே அதுதான். நான் தெய்வத்தை ஆகணும், லக்ஷ்மி போல, நாராயணரை போல நம்ம ஆகணும் அப்படின்னு மனசில் அந்த சங்கல்பா வரும்போதே அதற்கான லக்ஷணங்கள் தொடர்ந்து நமக்குள்ளார வரணும். அப்படி பாபா மம்மா ஸ்ரீ பாபா சொன்ன மகா வாக்கியத்தை உடனே கேட்டு உடனே அதை ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வந்து காட்டினாங்க, அமல்படுத்தினாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப டைம் ஆகுது, வருஷக்கணக்கு ஆகுது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, ஆர்வம் இருக்கணும். இரண்டாவது, பரமாத்மா எனக்கு சொல்கிறாருங்கிற நம்பிக்கையும் நிச்சய புத்தி நமக்கு இருக்கும்போது தான் ஈஸியாக நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்கிறார் பாபா. मीठे बच्चे, अनेक देहदारियों से प्रीत निकाल एक विदेही बाप को याद करो तो तुम्हारे सब अंग शीतल हो जाएंगे. இனிமையான குழந்தைகளே, அநேக தேகதாரிகள் மீது இருக்கக்கூடிய அன்பை விடுத்து தேகம் இல்லாத பாபாவை நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து அங்கங்களும் இந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும், शीतलமாக ஆகிவிடும். क्वेश्चन, जो दैवी कुल की आत्माएं हैं उनकी निशानी क्या होगी? தெய்வீக குலத்தை சேர்ந்த ஆத்மாவின் அடையாளம் எப்படி இருக்கும்? देवी कुल वाली आत्माओं को इस पुरानी दुनिया से सहज ही वैराग्य होगा. பாபா சொல்கிறாங்க, தெய்வீக குணங்கள் உடைய ஆத்மா, தேவதா குலத்தை சேர்ந்த ஆத்மா, ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவுக்கு இந்த பழைய உலகத்திலிருந்து சகஜமாகவே வைராகியம் ஏற்படும். கஷ்டப்பண்ணுங்கிற அவசியம் இல்லை. புத்தி தானாகவே தேவையற்றதுலேருந்து தானாகவே கட் பண்ணிக்கும். ரெண்டாவது, உன்கி புத்தி பேஹதிமே ஹோகி. அவங்க புத்தி எப்போதுமே எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். शिवाली में चलने लिए पावन फूल बनने का पुरुषार्थ करेंगे. சிவாலயம் செல்வதற்காக தன்னை தூய்மையாகன ஒரு மலராக ஆக்கக்கூடிய முயற்சி செய்வாங்க. மூன்றாவது, कोई असुरी चलन नहीं चलेंगे. எந்த ஒரு அசுர நடத்தை இருக்க முடியாது. நான்காவது, अपना पोता मिल रखेंगे कि कोई असुरी कर्म तो नहीं हुआ. நான்காவது, தன்னோட கணக்கு வழக்க வைப்பாங்க, எந்த ஒரு அசுர காரியம் நான் செய்யவில்லை தானே. பாப்கோ சச்சி சுனாயங்க. பாபாவுக்கு தன் வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்லுவாங்க. குச்சிபி சிப்பாயங்க நகி, எதையுமே மறைக்கவே மாட்டார்கள். கீத், நவ ஹம்சே ஜுதா ஹோங்கே. நம்மை விட்டு என்றுமே பிரியாதவர் உலகில் ஒருவர்தான். ஓம் சாந்தி. அபி ஹே பேஹத் கி பாத்தே. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஹத் கி பாத்தே சப் நிகல் ஜாத்தி ஹே. எல்லைக்குட்பட்ட எல்லாத்திலிருந்து நம்ம விலகிட்டோம். दुनिया में तो अनेकों को याद किया जाता, अनेक தேகதாரியோं के साथ प्रीत है. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லார் மேலே அன்பு டக்கு டக்குன்னு ஏற்பட்டுடுது. விதேகி ஏக், தேகம் இல்லாதவர் ஒருத்தர். जिनको परमपिता परमात्मा शिव कहा जाता, அவரை தான் பரம்பிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். तुम्हें अब उनके साथ ही बुद्धि का योग जोड़ना. நாம் அவரோட புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். कोई தேகதாரி को याद नहीं करना. எந்த தேகதாரியை நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிராமணாதி கிலான சப் ஹுயி கலியுக்கி ரசம் ரிவாஸ். பிராமணர்களுக்கெல்லாம் கொடுக்கறது கலியுக பழக்க வழக்கங்கள். வஹாக்கி ரசம் ரிவாஸ் அவர் யஹாக்கி ரசம் ரிவாஸ் பில்குல் அழகு ஹே. சத்தியுகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கும் கலியுகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏராளமானது. யஹா கோய் பி தேகதாரிக்கு யாது நஹி கர்னா ஹே. இங்கே எந்த தேகதாரியையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜப் தக் வ அவஸ்தாயே தப் தக் புருஷார்த்த சல்தா ரகே. இந்த நிலை வர வரைக்கும் நம்ம புருஷார்த்தம் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். बाप कहते हैं जितना हो सके पुरानी दुनिया के जो होकर गए हैं या जो है
உன் சப்கோ பூல் ஜானா ஹே. பாபா கூறுகின்றார், எவ்வளவு முடியுமோ பழைய உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளார்களோ, யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவரையும் மறந்துவிட வேண்டும். சாராதின் புத்திமே எகிச்சலை கிஸ்கோ கியா சம்ஜானா. ஃபுல் டே நமக்கு இந்த மாதிரி பிளான் இருந்துகிட்டே இருக்கணும். யாருக்கு நான் எப்படி ஞானம் கொடுக்கறது? सबको बताना कि आकर वर्ल्ड के पास्ट प्रेजेंट फ्यूचर को समझो. எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க, வாங்க நாங்கள் நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலத்தினுடைய ஞானம் கொடுக்குறோன்னு. பாஸ்ட் அர்த்தாத் கப்சே ஷுரு ஹுயி. பாபா சொல்றார், பாஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னா அது எப்போ தொடங்கியது? ப்ரெசண்ட் என்ன? அது எப்போ ஆரம்பமானது? சத்தியுகத்திலேருந்து ஆரம்பமானது. सतयुग से लेकर अब तक फ्यूचर क्या होना दुनिया बिल्कुल नहीं जानती. சத்தியுகத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபியூச்சர் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஆகுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. தும் பச்சே ஜான்தே ஹோ இஸ்லே சித்திர ஆதி பனாத்தே ஹோ. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு சித்திரங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஹே படா பெஹத் கா நாடக், இது மிகப்பெரிய ஒரு நாடகம். வ ஜூட்டு அதுக்கே நாட்டக் தோ போத்து பண்ணாத்தே. பாபா சொல்கிறார், இன்றைக்கி உலகத்தில் நிறைய நாடகங்கள், பொய்யான நாடகங்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. ஸ்டோரி बनाने वाले अलग होते, नाटक की सीनरी बनाने वाले दूसरे होते. பாபா சொல்கிறாங்க, ஸ்டோரி பண்ணக்கூடியவங்களாம் தனிப்பட்டவங்க, நாடகம் செய்யக்கூடியவங்கெல்லாம் அந்த சீனரிலாம் உருவாக்குனாங்க, செட்டப், அவங்கெல்லாம் வேறு. சாரா ராஸ் துமாரி புத்தி மேகே. இந்த எல்லாம் முழுக்க முழுக்க உள்ள நாலேஜ் உங்கள் புத்தியில் இருக்குது. அபி ஜோ குச்சு தேக்தே ஹோ வ நஹி ரஹேகா. நீங்கள் கண்களால் பார்க்கக்கூடியது எதுவுமே இருக்காது. வினாஷ் ஹோ ஜாயேகா. பாபா சொல்கிறாங்க, எல்லாமே வினாசம் ஆகிவிடும். தோ தும்கோ சத்தியுகி நை துனியா கி சீனரி போத் அச்சி திக்லானி படே. சத்தியுகத்தினுடைய காட்சிகளெல்லாம் உங்களுக்கு பாபா நல்ல விதத்தில் காண்பிப்பார். जैसे अजमेर में सोने द्वारिका है तो उसमें भी सीनरियाँ लेकर नई दुनिया अलग बनाकर फिर दिखाओ. அஜ்மீரில் அந்த தங்கத்தினால் ஆன அந்த துவாரிகை சொர்க்கம், அங்கே அந்த மாதிரி அவங்க மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க. பாபா சொல்கிறார், அந்த சீனரியெல்லாம் நல்லா இருக்குது, தனித்தனியாக காண்பிச்சிருக்காங்க. புராணி துனியாக்கோ ஆகு லக்னி ஹே இஸ்கா நக்ஷா பி ஹேனா. இந்த பழைய உலகம் அழிஞ்சிரும், அதற்கான மேப்பு கூட இருக்கு இல்லையா. நை துனியா கி நை துனியா எமர்ஜ் ஹோ ரஹி ஹே. இப்போ உங்களுக்கு புது உலகம் என்பது எமர்ஜ் ஆகிட்டுருக்குது. எஸ்எஸ்சி கேல்கர் அச்சி ரீதி பனானா சாஹியே. பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல விதத்தில் நல்ல நல்ல எண்ணங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், பிறருக்கு எப்படி சொல்கிறதுங்கிறத நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏ தும் சமஸ்தே ஹோ இஸ் சமய மனுஷ்ய பில்குல் ஹி ஜெய்சே பத்தர் புத்தி. பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் மனிதர்களுடைய புத்தி கல் புத்தியாக இருக்குது. கித்தனா தும் சம்ஜாத்தே ஹோ ஃபிர் பி புத்தி மே பைத்தா நகி. எவ்வளோ நீங்கள் ஞானம் கொடுத்தாலும் இது யாருக்குமே உள்ளத்தில் மனசில் இருப்பதில்லை, தங்குவதில்லை. ஜெய்சே நாட்டக் வாலே சுந்தர் சீனரி பனாத்தே. இப்படி நாடகம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான சீனரியெல்லாம் தயார் பண்ணுறாங்க. ऐसे कोई से मदद ले சொர்க்க की சீனரி बहुत अच्छी बनानी चाहिए. யாருடைய ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு சொர்க்கம் எப்படி இருக்குங்கிற அழகான அந்த சீனரியை ரியலாக நீங்கள் காண்பிக்கணும். ஓ லோக் இந்தியா அச்சி தேங்கே, ஓ லோக் ஐடியா அச்சி தேங்கே, யுக்தி बताएंगे को समझा कर ऐसा अच्छा बनाना चाहिए जो मनुष्य आकर समझे. பாபா சொல்கிறார், மற்றவங்களும் நல்ல ஐடியா தருவாங்க, உங்களுக்கு நல்ல வழியையும் காட்டுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சு பாபா சொல்கிறார் அவங்கள நீங்கள் நல்லாக்கணும். யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நீங்கள் நல்லாக்கணும். சத்தியமே ஏக்கி தர்மத்தா. சத்தியத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டும்தான் இருந்தது. தும் பச்சோமே நம்பர் வாருகே ஜின்கோ தாரணா ஹோத்தி ஹே. பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கும் கூட நம்பர் வாரான தாரணை என்பது இருக்குது. தேக அபிமானி புத்தி கோ சீச்சி கஹா ஜாத்தா.
தேக உணர்வு இருந்தால் பாபா அவங்க புத்தியை சீச்சி புத்தின்னு சொல்கிறார். தேகி அபிமானி கோ குல் குல் கஹா ஜாத்தா. தேகி அபிமானியாக யார் இருக்காங்களோ அவங்கள பாபா அழகான ரோஜா புஷ்பம்னு சொல்கிறாரு. அபி தும் ஃபூல் பன்தே ஹோ, இப்போ நீங்கள் அழகான மலர் ஆகுறீங்க. தேக அபிமானி रहने से कांटे की कांटे रह जाते. தேக உணர்வு இருந்தால் முள்ளு முள்ளாவே இருப்பீங்க. बच्चों को तो पुरानी दुनिया से வைராகிய हैं. குழந்தைங்களுக்கு பழைய உலகத்தின் வைராகியம் இருக்குது. तुम्हारी है बेहद की புத்தி, बेहद का வைராகிய. பாபா அழகாக சொல்கிறார், உங்களுடைய புத்தி பெஹத் புத்தி, உங்களுடைய வைராகியம் अनलिमिटेड. इसको ही वैशाली से बड़ी नफरत है. பாபா சொல்கிற இந்த விஷம் நிறைஞ்ச உலகம் இது மேல் நமக்கு வெறுப்பு தான் வருது. சிவாலய் ஜானேலே ஃபூல் பன் ரஹே. நீங்கள் சிவாலயம் போகிறதுக்கு அழகான மலர் ஆகுறீங்க. மலர்னா பாபா சொல்கிறது புரியுதா? நாம் நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கிறோம். பன்தே பன்தே அகர் ऐसी कोई खराब चलन चलते समझा जाता इनमें अभी भूत की प्रवेशता है. பாபா சொல்கிறது பூதத்தினுடைய பிரவேசம் இருக்குது. ஏன் பாபா சொல்கிறாரு, இப்படி நல்லா புருஷார்த்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நடத்தை சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னா பாபா சொல்கிறாரு அவங்களுக்குள்ளார பூதம் இருக்குது. एक ही घर में पति हंस बन रहा, पत्नी नहीं समझती तो डिफ़िकल्ट होती है ना. ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்காங்க, அப்பா ஞானத்துக்கு வராங்க, அம்மா ஞானம் கேட்கல. பாபா சொல்கிறாரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா குடும்பத்தில். सहन करना पड़ता है, எவ்வளோ தாங்க வேண்டியதாக இருக்கும், பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும். समझा जाता है इनकी तकदीर में नहीं है. இப்போ மாதாஜி வரலைன்னா அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு தான் நம்ம நினைக்க முடியும். சப் தெய்வீ குண் பண்ணே வாலே நகி ஹேனா, எல்லாருமே தேவதா ஆகக்கூடியவங்க இல்லை இல்லை. ஜோ பண்ணே வாலே ஹோங்கி வகி பண்ணேங்க, யார் ஆகக்கூடியவங்களோ அவங்க தான் ஆகுவாங்கங்கிறார். பாபா சொல்கிறாரு அநேக குழந்தைங்களுடைய ரிப்போர்ட்டு பாபாவுக்கு வருது, இந்தந்த அசுர குணங்கள் இருக்குதுன்னு. ஆகவே தான் பாபா தினம் தினம் குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டே இருக்காரு. தன்னோட கணக்கு வழக்க ராத்திரியில் பாருங்கங்கிறார் பாபா. कोई भी असुरी काम तो हमने नहीं किया, असुर காரியம் நான் செய்யவில்லையா. பாபா कहते सारी आयु में जो भूल की वो बताओ. இன்னைக்கு ஆயில் ஃபுல்லாக நீ பிறந்ததுலேருந்து என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்க சொல்லுங்கிறார் பாபா. ஏங்க பாபா கேட்குறாரு, பாதி மன்னிப்பு கொடுக்குறாரு, அதுக்காக கேட்குறாரு. कोई कोई भूल करते तो फिर सर्जन को बताने में लज्जा आती है. சில பேர் தவறு செஞ்சுட்டு டாக்டர்கிட்ட அந்த தவறை சொல்ல வெக்கப்படுறாங்க. क्योंकि इज्जत जाएगी ना, ஏன்னா மரியாதை போயிடும் இல்லையா. நான் बताने से तुम नुकसान हो जाए, சொல்லாட்டாலும் நஷ்டமாகும். माया ऐसी थप्पड़ मारती है जो एकदम सत्यानाश कर देती है. மாயா அப்படி என்ன பண்ணுது, அற விடுதுங்கிறார் பாபா. சத்தியம் அழிஞ்சிடுது அவங்களுக்குள்ளார. மாயா படி ஜபர்தஸ்துகை, மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. 5 விகாரம் பர் ஜீத்து பா நஹி சக்தே, பாப் பி கியா கரே. 5 விகாரங்களை உங்களால் ஜெயிக்க முடியாட்டா பகவான் என்ன தான் செய்வார் அவரும். பாபா கேத்தே மே ரஹம் தில்லு பிகுனா. பாபா சொன்ன நான் கருணை உள்ளம் உடையவன் இல்லையா, காலம் கா கால் பீகு, அதே நேரம் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலனாகவும் இருக்கிறேன். முஜி புலாத்தே ஹி பதீத் பாவனாக்கர் பாவன் பனாவ், மேரா நாம் तो दोनों है. என்னை அழைக்கிறதே பதீத்த பாவனன். பாபா சொல்கிறார் என்னோட பேர் தான் இதுங்கிறார், ரெண்டுமே என்னோட பேர் தாங்கிறார். நான் கருணை உள்ளம் உடையவன், கருணை கடல்னு என்ன சொல்கிறீங்க, காலனுக்கெல்லாம் காலன்னு சொல்கிறீங்க. பார்ட்டு பஜாராக ஆகும். பாபா சார் 2 பார்ட்டை இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் முல்லை மலராக்குறேன். உங்களோட புத்தியில் மகிழ்ச்சி என்பது இருக்குது. அமர்நாத் பாபா கூறுகின்றார், நான் பார்வதியாகிய எனக்கு அமரநாதர் பாபா ஞானம் கொடுத்துட்ருக்காருங்கிற அந்த குஷி இருக்குது. அபித்தும் மாமேக்கம் யாது கரோ அமரபுரி மே சலே ஜாயேங்கே. பாபா சொல்கிறாங்க என்ன நீ நினச்சிங்கன்னா அமரலோகத்துக்கு போயிடுவீங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் அழிஞ்சிடும். பாபா சொல்கிறாரு உஸ் யாத்திரா கர்னே से तुम्हारे पाप नाश तो होते नहीं.
பாபா சொல்கிற ஸ்தூலத்தில் யாத்திரா போகிறதுனால உங்களுடைய பாவ கர்மங்கள்லாம் அழியாது. பக்தி மார்கக்கி யாத்திராய் அதெல்லாம் பக்தியில் செய்யக்கூடிய யாத்திரைகள். பச்சோமே பிரஷ்ன பி பூச்தே கர்ச்சா கேசே சல்தே. பாபா சொல்கிறாரு, எல்லோரும் கேட்குறாங்களே எப்படி இங்கே செலவுக்கெல்லாம் எப்படி பைசா வருதுன்னு கேட்குறாங்க. பரந்து ஐசா கோய் சமாச்சார் தேத்தே நகி கி ஹம்னே ரெஸ்பான்ஸ் கியா. ஆனால் யாருமே அப்படி பதில் சொல்கிறதில்ல, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இந்த காரியத்துக்கு, இந்த சேவைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு. பச்சே பிரம்மா கி அவுலாத் பிராமன் ஹம் ஹி அப்னே லியே கர்ச்சா கரேங்கேனா. யாரையும் நம்ம எதிர்பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்கிறார் பாபா. நம்ம பிராமணர்கள் பிரம்மா முக வம்சாவளி, நமக்கு தான் பாபா எல்லாமே செய்கிறாரு. அப்போ நமக்கு செலவு நம்ம தானே செய்யணும். ராஜாய் பி ஸ்ரீமத் பர் ஹம் ஸ்தாபன் கர் ரஹே அப்னே லியே. ராஜ்யத்தை கூட ஸ்ரீமத் பிரகாரம் நமக்காக தயார் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நாம் தான் ராஜ்யம் பண்ணுவோம். ராஜயோகத்தை நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. இதில் பாபா சொல்கிறார் செலவுக்கு எந்த வேலை இல்லை. शिव बाबा तो अविनाशी ஞான ரத்னோं का दान देते. शिव बाबा அழியாத ரத்தனங்களை தானமாக தர்றார். அதன் மூலமாக ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக நீங்கள் ஆகுறீங்க. பச்சை ஜோ படங்கி வகி கர்ச்சா கரேங்கன்னா பாபா சொல்கிறார், எந்த குழந்தைங்க படிக்கிறாங்களோ அவங்க தானே செலவு செய்யணும். சம்ஜானா சாகியேனா அப்பனா கர்ச்சா கர்த்தே. பாபா சொல்கிறது எல்லாருக்கும் சொல்லுங்கள், நாம் தான் நமக்குரியதை நம்ம எடுத்துக்கணும். कोई भीख डोनेशन नहीं लेते. நம்ம யார்கிட்டையும் போய் டொனேஷன்லாம் வாங்கிறதில்ல. परंतु बच्चे सिर्फ लिख देते कि ये भी पूछते. इसलिए बाबा ने कहा था जो सारे दिन में सर्विस करते शाम को पोता मिल बताना चाहिए. பாபா சொல்கிறாங்க, இதை மட்டும் நம்ம எழுதுனா போதுமானது. ஃபுல் டேயில் பாபா என்னெல்லாம் சொல்லியிருந்தார், நான் இன்றைக்கி முழு நாளில் என்னென்ன சேவைகளை முடிச்சிருக்கிறேன், கணக்கு வழக்கு என்னென்ன பாபாட்ட நம்ம சரண்டர் பண்ணணும். கணக்கு வழக்க उनकी भी पीठ होनी चाहिए ना. बाकी आते तो डेर हैं. பாபா சொல்கிறாரு, நாமளும் கணக்கு வழக்க கொடுக்கணும்ல. பாபாவுக்கு நிறைய பேர் வரப்போக இருப்பாங்க, சேவா நிறைய இருக்கும், நிறைய பிரஜைகள் இருப்பாங்க. பாபா சொல்ற உயர்ந்த பிராப்தி அடையக்கூடியவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தாங்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் ராஜாக்கள் கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. சாகர் படே தொடகி பன்தே. எல்லாரும் பணக்காரவங்களாக ஆயிட முடியுமா என்ன? பாக்கி கரீப் போத் होते हैं. மற்றபடி ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க. यहाँ भी ऐसे देवी दुनिया में ऐसे होंगे. அதே போல் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாலும் தெய்வீக உலகம் வரக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். ராஜாய் ஸ்தாபன் होती है उसमें नंबरवार सब चाहिए. ராஜ்யம் உருவாகுது, ராஜ்யத்தில் நம்பர்வார் எல்லாருமே இருக்க வேண்டும். பாப்பா ராஜயோக சிக்கலாயே ஆதி சனாதன் தேவி தேவதா தர்ம ஸ்தாபன் கராத்தே. பாபா தேவி தேவதா தர்மத்தை ராஜயோகத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, உருவாக்குறார். தெய்வீ தர்ம கி ராஜதானி தி அபி நஹி ஹே. தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது, பட் இப்போ இல்லை. எல்லாருக்குமே தெரியுது இப்போ எதுவுமே இல்லைன்ட்டு. பாப் கேத்தே மே ஃபீர் ஸ்தாபன் கர்த்தா ஹூம். பாபா சொல்கிற நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றேன். तो किसको समझाने लिए चित्र भी ऐसा चाहिए. பாபா கி முரளி சுனேங்கே கரேங்கே. பாபா சொல்கிறாரு, நம்ம அப்படின்னா ஞானம் எடுத்துரைக்கணும், அதற்கான சித்திரங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். பாபாவோட முரளியை எல்லாருமே கேட்பாங்க இல்லையா, பாபாவுக்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா. நாளுக்கு நாள் கரெக்ஷன் பாபா கொடுத்துட்டே இருப்பார். தும் அப்பனே அவஸ்தாக்கோ தேக்தே ரஹோ. பாபா சொல்கிறார், உங்களுடைய ஸ்திதியை மட்டும் நீங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. கரெக்ட் ஹோத்தி ஜாத்தி ஹே. பாருங்கள் எவ்வளோ நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பாப்பா கர் கந்தகி சே நிக்கால்தே ஹே. பாபா ரொம்ப அழுக்கிலேருந்து நம்மளை வெளியேற்றிட்டாரு. जितना जो बोतों को निकालने की सर्विस करे उतना ऊंच पद पाएंगे. எந்த அளவுக்கு நம்ம எல்லாரையுமே வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எல்லா விதமான அழுக்கு குப்பையிலிருந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை நாம் பெறுவோம். तुम बच्चों को एकदम सिरगंड होकर रहना चाहिए. நம்ம தேவத்தை ஆக போகிறோம் இல்லையா, நம்ம பால் போல் இருக்கணும். சத்தியுகத்தில் கூட பாபா நம்மை உயர்ந்தவராக அங்கேயும் ஆக்குறார் நம்மளை.
சத்தியுகத்தை விட இங்கே உயர்ந்தவர்களாக ஆக்குறார். बाप ईश्वर पढ़ाते उनकी अपनी पढ़ाई का जलवा दिखाना. உயர்ந்த படிப்புங்கிற நம்மளுடைய படிப்பின் பெருமிதம், அந்த படிப்போட கர்வத்தை காட்டணும். तब बाबा भी कुर्बान जाएंगे, भगवान கூட गुरु என்ன ஆயிடுறாராம், பலி ஆயிடுறார். दिल में आना चाहिए बस, तो हम भारत को स्वर्ग बनाने का धंधा ही करेंगे. அவ்வளோதான், எனக்கு இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நான் சேவா பண்ணணும், இதுதான் என்னுடைய லட்சியம். அப்படி நமக்கு அந்த வைராகியம் இருக்க வேண்டும். ஏன் நௌக்கரி ஆதி கர்னா ஏதோ கர்த்தே ரகேங்க. பாபா சொல்கிறார், சரீர நிர்வாகத்துக்காக நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி தானே ஆகணும். பிள்ளை உன்னத்திக்கோ கரே, ஆனால் அதுக்கு முன்னாடி முன்னேறுங்க. बहुत सहज है, ரொம்ப ஈஸி அது. மனுஷி சப் குச் கர் சக்தே, மனிதர்கள் முன்னேறத்துக்கு எதனாலும் செய்கிறாங்க. गृहस्थ व्यवहार में रहते राजाई पद पाना, इसलिए रोज अपना पोथा में निकालो. குடும்பத்தில் இருந்தாலும் ராஜ்ய பதவியை பெறுவதற்கு தினம் தினம் உங்களுடைய கணக்கு வழக்கை நீங்கள் பார்க்கணும். ஃபுல் டேயில் எவ்வளோ லாப நஷ்டம், இந்த கணக்கை எடுத்தே ஆகணுங்கிறார் பாபா. இந்த கணக்கை எடுக்காட்டா மாறுறது ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. பாப்கா கேனா மான்தே நகி, பாபா சொல்லி நீங்கள் என்ன பண்ணலை, அதை கேட்கல. ரோஜு தேக்னா சாக்கியே, டெய்லி பார்க்கணும். கிஸ்கோ ஹம்னே துக் தோ நகி தியா, யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கல இல்லையா. பது போத்து உஞ்சாகே அத்தாக கமாய், துக்கம் கொடுக்காட்டா பாபா சொல்கிறார் அதிக வருமானத்தை நீங்கள் சம்பாதிச்சுருக்கீங்க. நைத்தோ ஃபிர் ரோனா படேகா, துக்கம் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் அழ வேண்டி இருக்கும். ரேஸ் होती है ना, எல்லாத்துக்குமே பந்தயம்னு ஒன்று இருக்குல்ல. कोई तो लाखों रुपयों कमा लेते, कोई तो कंगाल ये रह जाते. சில பேர் கோடி கோடியாக லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, ஒரு சிலர் ஏழையாகவே இருந்துடுறாங்க. துமாரி ஈஸ்வரிய ரேஸ், பாபா சொல்கிறார் உங்களுடைய ரேஸ் எது, ஈஸ்வரிய ரேஸில் ஓடிட்டுருக்குறோம் நாம். इसमें कोई दौड़ी आदि नहीं लगानी है, सिर्फ बुद्धि से प्यारे बाबा को याद करना. ஓட்டப்பந்தயம்னா காலால் வேகமாக ஓடுறது இல்லை, புத்தி மூலமாக பாபாவை நினைப்பது. குச்சி பி பூல் ஹோ தோ ஜட் சுனானா சாஹியே, ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உடனே பாபாவுக்கு சொல்லுங்கள், பாபா நான் இந்த தவறு செஞ்சுருக்கிறேன்னு. கர்மேந்திரியோ சே பூல் கி, பாபா கர்மேந்திரியத்தால் இந்த தப்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். பாப் கேத்தே ஹே ராங் ரைட் தோ சோச்சனை கி புத்தி மிலி ஹே, எது சரி தவறுங்கிற இந்த நாலேஜ் கொடுக்கறதுக்கான புத்தி பாபா கொடுத்துட்டார் நமக்கு. ராங் காம் நகி கர்னா ஹே, தப்பான காரியத்தை செய்யாதீங்க. ராங் காம் கர்தியா தோ பாபா தோபா ஷமா கர்னா, தவறானது தப்பு செஞ்சிட்டிங்கன்னா பாபா மன்னிச்சிருங்க கடவுளே மன்னிச்சிருங்க, இனி தப்பு செய்ய மாட்டேன், ஐயோன்னு அழுவீங்க. ஷமா கர்னாகே, கடவுளே மன்னிச்சிருன்னு சொல்லுவீங்க. பாபா கூட இங்கே உட்காந்து அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு இல்லையா. ஜோபி புரா காம் ஹோஜாவே ஃபௌரன் பத்தாவோ லிக்கோ, தப்பு செஞ்சிட்டிங்கன்னா உடனே எழுதுங்க. பாபா ஏ புரா காம் ஹுவா துமாரா ஆதா மாஃப் ஹோ ஜாயேகா, பாபா இந்த தப்பு செஞ்சுட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாபா சொல்கிறாரா, குழந்தைய பாதி உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்றேன். இசை நீ மீ கிருபா கருங்க, அப்படி நான் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு கருணை காட்டுறேன். க்ஷமா கிருபா பாய்க்கு பி நகி ஹோகி, பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறார் பாபா. மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. சப்கோ அப்னேக்கும் சுதாரணா, நம்ம ஒவ்வொருத்தங்களும் தன்னைத்தானே மாற்றிக்கணும். பாப்கி யார் சே விக்ரம வினாஷ் होंगे, பாபா நினைவால் விக்ரமங்கள்லாம் அழியுது. பாஸ்ட் கி பி யோக பல் சே கட்டா ஜாயேகா, பாபா சொல்கிறார் பாஸ்ட் நம்ம என்னெல்லாம் தவறு செஞ்சோமோ அதெல்லாம் யோகா அக்னியால் அழிஞ்சிடுது. பாப்கா பன்கர் ஃபிர் பாப்கி நிந்தா நகி கராவோ, பாபா குழந்தை ஆன பிறகு பாபாவை நிந்திக்கிற மாதிரி காரியம் செய்யாதீங்க. சத்குருக்கே நிந்தக் டவுர்னா பாயே, சத்குருவை நிந்தினால் கரை சேர முடியாது. டவுர் தும்கோ மில்தி ஹே போத் ஊஞ்சி ஹே, பாபா சொன்னீங்க அடைய வேண்டிய லட்சியம் ரொம்ப உயர்ந்தது. दूसरे गुरुओं के पास कोई राजाई की तोड़ेगी है, பாபா சொல்கிறார் மற்ற குருமார்கள்ட்ட இந்த மாதிரி ராஜ்யத்திற்கான ஒரு அறிகுறியெல்லாம் இருக்கா என்ன, ராஜ்யம் செய்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா என்ன. ஏகா துமாரி எய்மட் ஆப்ஜெக்ட், உங்களுடைய லட்சியம்தான் இது.
பக்தி மார்க்கத்தில் கூட எய்மே கிடையாது. பாபா சொல்கிறாரு, அப்படி ஒரு வேளை எய்ம் வச்சுருந்தாங்க, லட்சியம் இருந்தால் அது அல்ப காலத்துக்கு தான். கஹா 21 ஜனமக்கா சுக், 21 பிறவிக்கான லட்சியம் சுகம் ஏங்க, கொஞ்சம் அல்ப காலத்துக்கான சுகம் ஏங்க. பாபா சொல்கிறாரு, ऐसे नहीं धन से सुख होता दुख भी कितना होता. அப்படி இல்லை, செல்வம் இருந்தால் நமக்கு சுகமாக இருப்போம்னு. பாபா சொல்கிற, செல்வத்தால் எவ்வளோ துக்கமும் கிடைக்கிது இல்லையா? अच्छा समझो कोई नई हॉस्पिटल बनाई तो दूसरे जन्म रोग कम होगा. பாபா சார் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டிருக்கீங்கன்னா அடுத்த பிரிவில் நீங்கள் ரோகம் இல்லாமல் இருப்பீங்க, வியாதி இல்லாமல். ऐसे तो नहीं पढ़ाई जास्ती मिलेगी. அப்படி இல்லை, படிப்பு நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு இல்லை, தன் பி ஜாஸ்தி மிலேகா, செல்வம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. इसके சப் குச் கரோ. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, எல்லா சேவையும் பண்ணுங்க. தர்மசாலா பனாத்தே தூசரே ஜென்மே மெஹல் மிலேகா. பாபா சொல்கிறார், தர்மசாலையெல்லாம் கட்டுனீங்கன்னா நீங்கள் அடுத்த பிறவியில் எப்படி இருப்பீங்கிற பாபா, நிறைய மாளிகை கிடைக்கும். ஐசானே தந்துருஸ்து ரகேங்க, அப்படி இல்லை ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு என்ன செய்கிறீங்கோ அதற்கான பலன் கிடைக்குதுங்கிற. இத்தனை பாத்தே சம்ஜாத்தேங்க, எவ்வளோ விஷயத்த பாபா சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க, சிலர் புரிஞ்சுக்கிறது இல்லை. தினம் கணக்கு வழக்க பாருங்க, இன்றைக்கி நான் என்ன பாவம் செஞ்சேன், எந்த விஷயத்தில் நான் ஃபெயில் ஆகியிருக்கிறேன், பாபாட்ட வந்து சொல்லுங்க. பாபா வழி காண்பிப்பார். பகவான் எதுக்கு இருக்கார்? வழி காண்பிக்க தானே இருக்கார். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியும் நாம் எல்லாருமே சொர்க்கம் போயிட்டுருக்குறோம். பாபா சொல்கிறாரு, மகிழ்ச்சி நமக்கு அளவற்றதாக இருக்குது. பாபாக்கு கித்தனி குஷி ஹே. பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. மே புடாகும் ஷரீர் சோடுக்கர் ஹம் பிரின்ஸ் பண்ணே வாழாகும். நான் இப்போ வயசானவனாக இருக்கிறேன், அடுத்து நான் அந்த தேகத்தை விட்டுட்டேன்னா அழகான பிரின்ஸ் ஆகிடுவேன். பிரம்மா பாபாவுக்கு அந்த குஷி இருந்துகிட்டே இருந்தது. தும்பி படுத்தேகோ குஷி காப்பாரா சன்னா சாஹி. பாபா சொல்கிறாரு, எனக்கு மட்டும்தான் குஷி இருக்கணும் இல்லை, நீங்களும் படிக்கிறீங்க, உங்களுக்கும் குஷி இருக்கணும். எக் ஷரீர் சோடு ஹம் பிரின்ஸ் பண்ணே வாலே, परंतु बाबा को याद ही नहीं करते. பாபா கித்தனா சகஜ் சம்ஜாத்தே. குஷி அதிகரிக்கணும், ஆனால் நீங்கள் பாபாவே நினைக்கல, எப்படி குஷி வரும்? பாபா எவ்வளோ சகஜமாக புரிய வைக்கிறாரு. அங்கிரேஜாதி பண்ணேமே மாத்தா கித்தனா கராப் होते. இங்கிலீஷ்லாம் படிக்கிறதுல எவ்வளோ தலைவலி வருது, டிஃபிகல்ட்டு, ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஈஸி யோகா நமக்கு. रूहानी पढ़ाई तुम शीतल बन जाते. இது ஆன்மீக படிப்பு இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, ஒவ்வொரு இந்திரியங்கள் கூலாகிடுது. मैं सिर्फ बाबा को याद करते रहो एकदम शीतल अंग हो जाएंगे. நீங்கள் பாபாவை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு இந்திரியங்களும் ரொம்ப குளிர்ச்சி அடைந்துவிடும். ஷரீர் தோ தும்கோ ஹேனா, பாபா சொல்கிறாரு, ஷரீரம் உங்கள் ஷரீரம் தானே. சிவ் பாபாவுக்கு ஷரீரம் இல்லை இல்லையா? அங்கே கிருஷ்ணக்கோ, கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு அங்கங்கள் இருக்குது, மெய் வாய் கண் மூக்கு எல்லாமே இருக்குது. அங்கே ஷீத்தல்கே இஸ்லியே உனக்கு நாம் ரக்குதியா. பாபா சொல்கிறார், கிருஷ்ணாங்கிற பேர் எப்படி வந்துதான், அவருடைய ஒவ்வொரு அங்கங்களும் குளிர்ச்சியானதாக இருக்குது. அபு உன்கா அங்கு உன்கா சங்கு கேசே ஹோ. பாபா சொல்கிறார், இப்போ உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குது? தோ ஹோத்தாகி சத்தியுகமே. பாபா சொல்கிற, சத்தியுகத்தில் குளிர்ச்சியாக இருக்கும், இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஹாட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஐசி ஷீத்தல் அங்கு கிஸ்னே பனாயா. பாபா சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணருடைய அங்கம், ஒவ்வொரு அங்கமும் எப்படி குளிர்ச்சி ஆனது, இதெல்லாம் நீங்கள் இப்போ புரிஞ்சுருக்கீங்க. பச்சோங்கி இத்தனை தாரணா கர்னி சாஹியே. பாபா சொல்கிறார், குழந்தைகள் அந்த அளவு தாரணை செய்யணும். லடாய் ஜகனா பில்குல் நகி, யாருக்கிட்டையும் சண்டையிடக்கூடாது. சச்சு போல்னா, உண்மையை பேசுங்க. ஜூட்டு போல்னே சே சத்தியநாஷ் ஹோ ஜாத்தி ஹே. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா சத்தியம் அழிஞ்சிடும். பாப் தும் பச்சோं को ஆல்ரவுண்டர் सब बातें समझाते हैं. பாபா குழந்தைகளுக்கு ஆல்ரவுண்டர், எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறார். சித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அச்சேச்சி பனாவுங்கிறார்.
நல்ல நல்ல படங்களை உருவாக்குங்க. சப்கே பாஸ் ஆஜாவே. பாபா சொல்கிறார், எல்லாருமே உங்ககிட்ட வந்துடுவாங்க. அச்சே சீஸ் தேக்கர் காஹேங்கே சல்கர் தேக்கோ. ஒரு நல்ல பொருள் பார்த்தா என்ன சொல்லுவாங்களே, இதை நீ யூஸ் பண்ணி பாருன்னு. சம்ஜானே வாலா ஹோஷியார் சாஹியே. ஞானம் கொடுக்கறதுக்கு புத்திசாலித்தனம் வேணும். சர்வீஸ் கர்னாபி சீக்கணா. பாபா சொல்கிறார், சேவை பண்ணுறதை கற்றுக்கணும். அச்சி பிராமணியாபி சாஹியேண்ணா. நல்ல நல்ல பிராமணிகள் வேணும்ல. ஆப் சமான் பனாவே. உங்களுக்கு சமான் ஆக்கணும். ஜோ ஆப் சமான் மேனேஜர் பனாத்தி பிராமணி காகேங்க. தனக்கு சமமாக மேனேஜர் ஆக்கணும். அப்போ தான் பிராமணின்னு சொல்ல முடியும். பதவி உயர்ந்த பதவி கிடைக்கும் உங்களுக்கு. பேபி புத்தி பி நாகும். பேபி குழந்தை புத்தி இருக்கக்கூடாதுங்கிறார். குழந்தைத்தனம். நைத்தோ உட்டாக்கர் லே ஜாயங்க. இல்லாட்டா அவங்கள குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி, கடத்திட்டு போகிற மாதிரி உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. ராவனுடைய சம்பிரதாயம் இல்லையா. பிராமணி தயார் கரோ பீச்சே சென்டர் சம்பால் சக்கே. உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு ஹேண்டை ரெடி பண்ணி வைங்கிறார் பாபா. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. बाबा धारणेக்கான முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க, बाप को अपनी पढ़ाई का ஜல்வா திக்கானா ஹே. பாபாவுக்கு தன்னுடைய படிப்பினுடைய அந்த பெருமையை காண்பிக்க வேண்டும். எப்படிப்பட்ட படிப்பை நம்ம படிச்சிட்ருக்குறோம், பாபா கற்றுக் கொடுத்துட்ருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். பாரதத்தை சொர்க்கம் ஆக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட வேண்டும். முதல்ல தன்னுடைய முன்னேற்றத்திற்கான சங்கல்பத்தை எடுங்க. பாபா சொல்கிறாரு, இனிமையான பால் மாதிரி இருக்கணும். ஸ்வீட் பால் மாதிரி நம்ம நேச்சர் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஏதாவது தவறு செய்திருக்கிறனால பாபாவிடம் மன்னிப்பு கேட்டு தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். பாபா மன்னிப்பு என்பது கொடுப்பதில்லை. பாபா நினைவால் விகர்மங்கள் அழிந்து விடுகிறது. பாபா சொல்கிறாரு, நிந்தனை செய்ய வைக்கக்கூடியவர்கள் செய்ய வைக்கக்கூடிய எந்த ஒரு கர்மத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. बाबा वरदान கொடுக்குறாங்க. नॉलेजफुल की विशेषता द्वारा संस्कारों के टक्कर से बचने वाले कमल पुष्प समान न्यारे साक्षी भव. நாலேஜ்ஃபுல் என்ற விசேஷ தன்மையின் மூலம் சன்ஸ்காரத்தினுடைய மோதல்களிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு தாமரை புஷ்பத்துக்கு சமமாக விடுபட்ட சாட்சியாளராக இருங்கள். संस्कार तो अंत तक किसी के दासी के रखेंगे, किसी के राजा के. சன்ஸ்காரம் எல்லாருக்கும் இருக்கும் கடைசி வரைக்கும். சில பேருக்கு ராஜ சன்ஸ்கார், சில பேருக்கு தாசி சன்ஸ்கார் இருக்கும். சன்ஸ்கார் பதல் ஜாவே ஏ இந்தஜார் நகி கரோ. சன்ஸ்காரம் மாறணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. லேக்கின் மேரே ஊப்பர் கிசி கா பிரபாவ் நா ஹோ. ஆனால் என் மீது யாருடைய பிரபாவம் ஏற்படக்கூடாது. क्योंकि एक दो हरेक के संस्कार भिन्न. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சன்ஸ்காரம் பலவிதமானது. மாயா காபி ரூப் பன்கர் ஆத்தே ஹி. சிலர் மாயாவுடைய ரூபத்தை எடுத்து வராங்க. इसलिए कोई भी बात का फैसला मर्यादा की लकीर के अंदर रखकर करो. எந்த ஒரு முடிவு பண்ணாலும் ஈஸ்வரிய மரியாதை நியமம் என்ற கோட்டுக்குள்ளார நீங்கள் இருந்து அந்த விஷயங்களை முடிவு பண்ணுங்க. பின்ன பின்ன சன்ஸ்கார் ஹோத்தே ஹுய் டக்கர் ந ஹோ. பலவிதமான சன்ஸ்காரங்களுக்கு இடையில் மோதல்கள் வராது. इसके लिए நாலேஜ்ஃபுல் பன் கமல் புஷ்ப சமான் न्यारे சாட்சி ரஹோ. பாபா சொல்றார், மோதல்களிலிருந்து நம்ம காப்பாற்றுவதற்கு நாலேஜ்ஃபுல்லாகி தாமரை புஷ்பத்துக்கு சமமாக விடுபட்ட சாட்சியாளராக இருங்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, हट व मेहनत करने के बजाय रमणीयता से पुरुषार्थ करो. பாபா பிடிவாதத்தோடையும் உழைப்புக்கு பதிலாக கஷ்டப்பட்டு பண்ணுறனேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரமணீகரத்தோட முயற்சியை செய்யுங்க. பாபா அவ்யக்த இஷாரா,
ஆன்மீக ராயல்ட்டி பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்வதற்காக பவித்ரதா சுக்கு சாந்திக்கு ஜன்னிகே, தூய்மை என்பது சுகம் சாந்தியின் பிறப்பிடம். ஜஹாம் பவித்ரதா வஹான் துக்க அசாந்தி ஆனகி சக்தி, எங்கே தூய்மை உள்ளதோ அங்கே துக்கம் அசாந்தி இருக்கவே முடியாது. தோ செக் கரோ, ஆகவே செக் பண்ணுங்க. सदा सुखी सैया पर आराम से शांत स्वरूप में विराजमान रहते. சோதனை பண்ணி பார்க்கணும். நான் சுகம் என்ற பார்க்கடலில், சுகமயமான பார்க்கடல்ல அனந்த சயனம், ஓய்வாக இருந்து அனந்த சயனம், அதாவது சாந்த சொரூபத்திலிருந்து சாந்த சொரூபத்தில் நான் வீற்றிருக்கின்றேனான் பாருங்க. अंदर क्यों क्या और कैसे की उलझन होती है, எனக்குள்ளார ஏன் எதுக்கு எப்படிங்கிற குழப்பம் ஏற்படுதா. या इस उलझन से परे सुख स्वरूप स्थिति रहती है, அல்லது அந்த குழப்பத்துக்கு இடையில அதை கடந்து செல்லக்கூடிய சுக சொரூப ஸ்திதி இருக்குதா. இதை நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. அல்ல பாபா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, பியூரிட்டினுடைய பர்சனாலிட்டியை நம்ம தாரணை பண்ணணும். அதான் நமக்கு சுகம் கொடுக்குது, ஆறாம் ஓய்வு கொடுக்குது. எங்கே தூய்மை இருக்கும் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறோம், எங்கே தூய்மை இருக்கோ அங்கே ரிலாக்ஸேஷன் இருக்குது, எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே சுகம் சாந்தி இது எல்லாமே இருக்குது. குழப்பத்தின் அறிகுறிகள் எல்லாமே அழிந்து விடுகிறது. ஓம் சாந்தி. அன்பில்
உருவத்தை பார்த்திடும் உலகத்தை மறந்தேன். உள்ளம் மட்டும் பார்த்திடும் உன்னையே நினைத்தேன். பாபா உந்தன் சாந்தி என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். பாபா உந்தன் சாந்தி என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். கானல் நீரைப் போன்ற மனிதன் அன்பில் வாடினேன். பாபா உந்தன் அன்பு என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். ஒன்பது வாசல் உள்ள தேகத்தை நான் மறந்தேன். உயிர் என்னும் புள்ளியாக என்னை நானும் உணர்ந்தேன். ஒன்பது வாசல் உள்ள தேகத்தை நான் மறந்தேன். உயிர் என்னும் புள்ளியாக என்னை நானும் உணர்ந்தேன். பாபா உந்தன் ஞானம் என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். பாபா உந்தன் ஞானம் என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். கானல் நீரைப் போன்ற மனிதன் அன்பில் வாடினேன். பாபா உந்தன் அன்பு என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். பாபா உந்தன் அன்பு என்னும் கடலில் இன்று மூழ்கினேன். பாபா உந்தன் அன்பு கடலில் நானும் இன்று மூழ்கினேன். வெற்றியை ஈட்டும் வரை உங்கள் உழைப்பை யாராலும் அங்கீகரிக்க முடியாது. Your efforts will be unnoticed until you win.